How can they join with Modi, who is a terrorist? Modi, who is a terrorist. அரசியல் காழ்ப்புணர்ச்சி எந்த அளவுக்கு வேலை செய்யும், தொடர் தோல்வி எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை மாற்றும், இதுக்கு மேலும் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலேயும் போய் எலெக்ஷன்ல என்ன தோத்து தான் போவோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன் தோத்து தான் போவோம்னா அந்த கோபம், அந்த விரக்தியின் விளிம்பாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நவாஸ் ஷெரீப் கூட இந்த வார்த்தையை சொல்ல, இம்ரான்கான் கூட சொல்ல, ஓகேவா? இதை வந்து இவர் சொல்லுவார் நான் எதிர்பார்க்கல. இன்னொரு விஷயம், இது அதாவது அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க சொல்றதுக்குன்னு, டீ கடைக்காரன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க, ஓகேவா? அதனால தான் நம்ம ஜெயிச்சோம். சொன்னவங்களாம் இருக்காங்க, ஓகேவா? ஸோ டீ கடைக்காரன் சொன்னதுனால தான் ஜெயிச்சார் அவர், ஓகே? எதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்றியோ அதெல்லாம், குடும்பமே இல்லை உனக்கு, 100 கோடி பேர் சொன்னான் என் குடும்பம், நம்ம எல்லாருமே சொன்னோம் என் குடும்பம் தாண்டா அவர் அப்படின்ட்டு, என் சித்தப்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி ஒரு, அதாவது மொத்தமே உறவு தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை உங்களால் ஜெயிக்க முடியாது. ஸோ அப்போ வேற என்ன பண்ண முடியும்? ஸோ விரக்தியின் வெளிப்பாடு, விரக்தியின் உச்சத்தில் அந்த வார்த்தை வந்திருக்கிறது, அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்க தோல்வி தான், வேற வழியே கிடையாது. 2029 திரும்பவும் தோல்வியை தான் சந்திப்பாங்க அவங்க. இதுக்கு மேலே வரக்கூடிய இந்த தேர்தல்லையும் அவங்க அப்படிதான் இருக்காங்க, இறங்க முகமாக தான் இருக்காங்க. எங்கள் துரந்தரே ஒன்றுமே சொல்லிங்களேங்க, சுருக்கமாக சொல்லணும்னா எங்கள் அம்சாவே ஒன்றும் சொல்லாமல் உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது இவர் ஏன் ஜம்ப் தக்கன்னு சொல்ல, இவர் ஏன் அது மாதிரி வார்த்தையை விட்டாருன்னா, அவர் மேபி அந்த பொறுப்புல இருக்காரு. எங்க ஆளு வந்து அதெல்லாம் கவலையப்பட மாட்டாரு, பொறுப்பு இல்லையோ, டிரான்ஸ்லேட்டர் தப்பா சொன்னா கூட அவருக்கு தெரியாது. இவ்வளவு நாள்ல நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. மோடி அவர்களுக்காக மொழிபெயர்க்கும் போது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்காக மொழிபெயர்க்கும் போது சில சமயத்துல தப்பு நடக்கும். அப்ப வந்து நான் நினைக்கிறேன், அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல.